வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய, நாவில் கரையக்கூடிய ஒரு அல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இது ப்ரெட் அல்வா. ப்ரெட் அல்வா நான் என் ஸ்டைலில் எப்படி செஞ்சேன் அப்படின்னு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் அதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு வாணலி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக நெய் விட்டுக்கிட்டேன். ப்ரெட் ஸ்லைஸை இப்படி நான் தனித்தனியாக போட்டு தாங்க எடுக்க போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நெய் கொஞ்சம் அதிகமாக போட்டு நல்லாவே டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஆனால் இப்படி தாங்க பண்ணுவேன். ஓவராக ஆயில் இழுத்தாலும் ரொம்ப வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்காக நான் இப்படி தனித்தனியாக வறுத்துக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை ஸ்லைஸ் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ அதிலே இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு பாதாம் முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது நான் 5 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 10 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டு கேரமலைஸ் பண்ண போகிறேன். நல்லா இப்படி கிளறிக்கிட்டே இருந்தாக்க சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி இப்படி கலர் மாதிரி ப்ரௌனிஷ் கலராக வருங்க. இப்போது நான் 2 டம்ளர் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொதிக்க விட போகிறேன். கொதித்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ப்ரெட் ஸ்லைஸை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா தண்ணியில் வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிடும். நல்லா உடச்சி விட்டு கிளறி விடணுங்க. இப்போ சர்க்கரை நான் 5 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். முதல்ல போட்டது கேரமல் ஆகிடுச்சு. இப்போ போடுற சர்க்கரை தான் நமக்கு ஸ்வீட்னஸை கொடுக்கும். இதுக்கு அவ்வளோவா நெய் தேவையில்லைங்க. நம்ம ஏற்கனவே நெய்யில் பொரித்து வச்சுருக்கிறதுனால தேவைப்படாது. அதையும் மீறி கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாக்க 1 ஸ்பூன் நெய் மட்டும் விட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே ஒரே 1 ஸ்பூன் மட்டும் நெய் விட்டுக்கிட்டேன். சட்டியில் ஒட்டாமல் நல்லா கிளறி எடுத்ததுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதனால் நல்லா கிளறி விடலாம். பாருங்கள், ஒட்டவே இல்லை. நல்லா சுருண்டு வருது. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வரும் லைட்டாக. அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம்.
அப்புறம் ஏலக்காய் தூள் சிறிதளவு போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம். அவ்வளோதாங்க. சுவையான பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.